எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை அதை யோசிச்சிருப்போம். 2026 நம்ம உலகம் இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கு, 2040 இந்த உலகம் எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால 2040 இந்த உலகம் எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கிடைச்ச இந்த விஷயம் தான் எனக்கு ஷாக்கிங்கை தந்துச்சு. சரி வாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லி பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக விவசாயம் பண்ணுற மாதிரி ஈஸியாக நம்மளால கிராப்ஸை கல்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2040 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாயிரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேப்ஸ் இண்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸை க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ரோ பண்ண மாட்டாங்க, சாயிலே இல்லாமல் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப்ஸ். இப்போ நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போய் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து எக்ஸ்ரே, இசிஜி அதெல்லாம் எடுத்து அது ஒரு பெரிய பில்லாக போட்டுருவாங்க. அப்புறம் அது நார்மல்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2040 இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. அந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளை வந்து மானிட்டர் பண்ணும். நம்ம உடம்புல ஏதாச்சும் அப்நார்மலாக இருக்கா, ஏதாச்சும் டிசீஸ் வருதா, இல்லை இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மியாக இருக்கான்னு அது வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் டிசீஸ் வர மாதிரி இருந்தாலே அது வந்து முன்கூட்டியே நம்ம கிட்ட சொல்லிடும். இந்த மாதிரி உங்களுக்கு டிசீஸ் வரப்போகுது, போய் டாக்டரை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுவும் எந்த டாக்டர் வந்து பெஸ்ட்டு அதுவும் சொல்லிடும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் அசிஸ்டன்ட். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் வேலைக்கு வேணும்னா நம்ம வேலைக்காரங்களை தான் வைப்போம். ஆனால் 2040 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டே எல்லா வேலையும் செஞ்சிடும். அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் முறையிலையோ இல்லை ஒன் டைம் பேமெண்ட் முறையிலோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே குக் பண்ணி கொடுக்கும், வீட்டை க்ளீன் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம டெய்லி டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ மெய்டுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளையிங் டாக்ஸிஸ். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸியை புக் பண்ணால் அது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் வர்றதுக்கு லேட் ஆகும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டாக்ஸிஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எங்கேயாச்சும் இருந்து புக் பண்ணால் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் அது ஓடாது, ஒன்லி எலக்ட்ரிக் ஃப்ளையிங் டாக்ஸிஸ். ஸோ நம்ம போய் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலே போதும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணி நமக்கு வேணுங்கிற டெஸ்டினேஷனில் கொண்டு வந்து விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில். 2040 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் கம்பல்சரி சோலார் பேனல் வச்சிருப்பாங்க. சோலார் பேனல் மூலயமா அவங்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க. இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏஐ என்டர்டைன்மெண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு மூவி பார்க்குறோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுத்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி அவங்க கதையை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமாக பார்க்க முடியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2040 ஏஐ மூலியமா நாமளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை உருவாக்கி எந்தெந்த கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமளே செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொன்னோம்னா அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமாக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா ஹீரோவாக நடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் கம்ப்யூட்டர். அதாவது பேரலைஸ்டான பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கம்ப்யூட்டரோ ஃபோனோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பை இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. அது மூலியமா அவங்க கையை யூஸ் பண்ணாமலே அந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் அந்த சிப் மூலியமா அவங்களோட வீல் சேரையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் வீடியோ கால். அதாவது ஹோலோகிராம் வீடியோ கால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்போஸ் ஒரு வீடியோ கால் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபோனில் அவங்க ஸ்க்ரீன் தெரியும். ஆனால் ஹோலோகிராம் வீடியோ கால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உருவமே நமக்கு 3Dல தெரியும். ஸோ அது மூலியமா அவங்க நேருக்கு நேர் பேசுகிற மாதிரியே நம்ம பேசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கானது. அதாவது விர்ச்சுவல் வெக்கேஷன். விர்ச்சுவல் வெக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம வெக்கேஷனுக்கு வெளியவே போக மாட்டோம். அதாவது நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஆரை மாட்டிக்கிட்டு நம்ம ரியலிஸ்டிக்காக அமேசான் ரைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அதை நம்ம காட்டும். ஸோ அது மூலியமாக தான் ஃபியூச்சரில் எல்லாம் வெக்கேஷன் போவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2040 இந்த உலகம் எப்படி இருக்கும்? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.